இன்னைக்கு நம்ம வீட்டில் எளிமையான ஆரோக்கியமான ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்தும் சுவையும் நிறைஞ்ச கீரை கூட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தர போகிறேன். இந்த கூட்டு வந்து சாப்பிட ரொம்ப லைட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா இனிமேல் நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ருசியான பருப்பு கீரை கூட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Hi everyone, welcome to Rechu Kitchen. Today we're cooking something yummy. Let's go! ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து பருப்பும் கீரையும் தான் அவிய விட போகிறோம். அதில் வந்து கீரையை வந்து நான் தோட்டக்கீரை தான் எடுத்துருக்குறேன். சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு அதில் வந்து பருப்பை கழுவி நல்லா எடுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உள்ளி, அதாவது வெள்ளைப்பூடுன்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்பூடும் ஒரு 2 பச்சை மிளகாயும் உடைச்சி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அவிய விடணும். பருப்பும் கீரையும் இந்த உள்ளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு அவிக்கணும். பாருங்க, நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அவிய விட்டுருக்கிறேன். இதே மாதிரி அந்த நுரை பொங்கி வரும்போது ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன பிள்ளைகள் கீரையை தனியாக சுண்டி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இப்படி செய்து ஒரு நாளைக்கு சாப்பாடோட தீத்தி பாருங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்க, இந்த கீரை போட்டதே தெரியாம நல்லா கீரை வந்து பருப்போட சேர்ந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. பாருங்க, இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த டைம்ல வந்து உங்களோட மேஷர் இருந்தா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. கீரை அந்த உள்ளி பச்சை மிளகாய் எல்லாமே இன்னும் நல்லா மசிஞ்சு வரணும். அதனால நான் வந்து என்னட்டு அந்த உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தபடியா அதால நான் நல்லா நசிக்கிறேன். அந்த உள்ளி எல்லாம் பருப்புல போட்டதே தெரியாம நல்லா மசிச்சு விடுங்க. இதில் வந்து பருப்பும் சத்து கூட கீரையும் சத்து நிறைஞ்சது. நீங்கள் தனியாக கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி நல்லா மசிச்சுட்டு ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுருங்க. அதே சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் வந்து தாளிக்க போகிறோம். இந்த கீரைக்கு வந்து தாளிப்பு கொடுத்தா தான் பருப்பு கூட்டுக்கு தாளிப்பு கொடுத்தா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். வெந்தயம் கொஞ்சமா சேர்க்கிறேன். அதோட பெரிய சீரகம், கருவேப்பிலை கொஞ்சமா சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நான் 3 செத்தல் மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் நான் வதங்குறதுக்கு எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்ல. நீங்கள் தாளிக்கும் போது கூடுதலாகவே சின்ன வெங்காயம் பாவிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப கறியோ கூட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் போட்டு தான் என்னை தாளிக்கிறேன். இப்படி நல்லா வதங்கி வந்தோன்னே இந்த பருப்பை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க, ஊற்றிடுங்க. நீங்கள் அதை ஊற்றி கிண்டும் போதே உங்களுக்கு நல்ல வாசம் வரும். செமையான ஒரு பருப்பு கீரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இனித்தான் நான் உப்பு சேர்க்க போறேன், கல்லுப்பு தேவையான அளவு. அதே மாதிரி தேங்காய் பால் வந்து 2 அம்பால் சேர்க்கிறேன். இது வந்து இப்போ நான் காரத்துக்கு இதில் எதுவுமே சேர்க்கல, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தேனா நிறத்துக்காக. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் செத்தல் மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். செத்தல் மிளகாயோட உரைப்பு தான் வரும். இந்த டைமில் வந்து நான் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வேன். நான் இதில் செத்தல் மிளகாயும் மிளகுத்தூள் மட்டும்தான் உரைப்புக்கு செய்கிறேன். இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறபடியா
கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க அந்த நிறம் எல்லாம் மாதிரி நல்லா கொதிச்சு வருது. நல்லா வத்தி வரும்போது கொஞ்சமா முதல் பால் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமா நான் உப்பு காணாது கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். சூப்பரான பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரெச்சு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.